வணக்கம் தோழர்களே, அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். தேர்தலுக்கு பிறகு வந்த மிக முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு. ஸ்டாலின் அதிர்ச்சிக்குள்ளானார். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்த ஒப்பீனியன் போல்ஸ் ஓகேங்களா, எப்படி இருக்கு, உண்மையில திமுக வெல்லுமா, திமுக வெல்லாதா, எவ்வளவு தொகுதிகளில் வெல்லுவாங்க, கடந்த முறை சட்ட மன்றத்துடைய தேர்தலா இருக்கும்போது திமுக அசாத்திய முன்னிலை பெற்றார்கள். 11 மணி 10:30 மணிக்கு மேலதான் திமுக முன்னிலை பெற்றார்கள். அது வரைக்கும் அதிமுக 70-80 வரைக்கும் அதிமுக முன்னேறினா. ஒரு கட்டத்துல அதிமுக 95 தொகுதிகளை தொட்டாங்க. அந்த முன்னிலை நிலவரங்கள். அது அப்புறமா அதிமுகவுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைந்து வந்து திமுக லீடு எடுத்தாங்க. திமுக 100, அதிமுக 92, 192. இந்த 30 சீட்ஸ் அப்படின்றது இவங்களுக்கும் அவங்களுக்கும் போயிட்டு இருந்துச்சு. திமுக 120 என்ற அந்த மேஜிக் நம்பரை தொடுவதற்கே 11 ஆகிவிட்டது. 11:30 மணிக்குத்தான் ஓரளவு உறுதியான தேர்தல் முடிவுகள் என்பது வெளியானது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் எலெக்ஷன் வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமா இப்ப யார் யார் மக்கள் யார் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, என்ன விதமான காரியம் அப்படின்றது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு தான் தெரியும். ஓகேங்களா, பீப்புள்ஸ் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். ஓகேங்களா, என்ன வேணா பண்ணலாம். 100% நான் ட்ரூவா தான் சொல்றேன். ஓகே, ஸோ அப்ப தேர்தல் முடிந்த பிறகு உண்மையில கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்றது யாருக்கு சாதகமா வரப்போகுது, யாருக்கு பாதகமா வரப்போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம நோட்டட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல அந்த லிஸ்ட்ல நம்ம வச்சிடணும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா எலெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஓகே, இந்த ஒப்பீனியன் போல இந்த மற்றது எல்லாமே அதன் பின்னாடி தொடர்ந்து ஒன்று ஒன்றா வர வேண்டிய விஷயம்தான். ஓகே, இந்த ஒரு சூழ்நிலையில தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் மிக முக்கியமான கருத்து கணிப்புகள் அப்படின்றது ஸ்டாலினுக்கு எதிராக வெளியாகுமா அல்லது ஆதரவாக வெளியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் தரப்பினரும் ரொம்ப காத்து போய் கொண்டிருக்கிறார்கள். கழக உடன்பிறப்புகள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். ஓகேங்களா, ஸோ அந்த கழக உடன் பிறப்புகள் எப்படியெல்லாம் மாறுவார்கள், என்னவெல்லாம் மாறப்போகிறார்கள் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம கட்டாயமா பார்க்கத்தான் வேண்டும் நண்பர்களே. ஸோ மறக்காம நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. ஏகப்பட்ட விதமான விஷயங்களை நம்ம இதில் பேச வேண்டியது இருக்கிறதையும் நம்மால் தொடர்ந்து வியூகிக்க முடிகிறதை நம்மால் பார்க்கலாம். ஸோ அதனால அது கண்டினியூஸாக அப்படியெல்லாம் மாறப்போகுதுன்றதை நம்ம கம்பல்சரி பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ சீட் எடுப்பார், அண்ணாமலைஜி எவ்வளோ சீட் எடுப்பாருன்றதெல்லாம் பார்க்கலாம்.